Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரோனிகா பிராண்ட்லேருந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 25 வாட் ஆன ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 1500 தான் ரேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரோனிகா ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3400 mAh பேட்டரி, யூஎஸ்பி சப்போர்ட், எஃப்எம் சப்போர்ட் அண்ட் 6.5 இன்ச்சுக்கான அலுமினியம் அந்த டயஃப்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை 4 hours வந்து பேக்கப் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா இது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பீக்கரோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு. ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு. அப்புறம் ஒரு மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மைக் மூலிமா நீங்கள் சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் பேசிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த மைக்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிளும் இந்த பாக்ஸ்குள்ளேயே வந்துடுது. நல்ல குவாலிட்டியான லென்த்தான கேபிள் தான். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. என்ன கேபிளோட லென்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. கொஞ்சம் ஹையாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும், சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத அந்த ஸ்பீக்கர் அந்த மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அதை பற்றி அண்ட் அவங்களோட ட்ரோனிகா பிராண்ட்லேருந்து அவங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் அண்ட் வாரண்டி கார்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை எடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேங்களா கைஸ், பேக்கிங்னு வரையில் நல்லாவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா சேஃப்டியாக தான் பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை இப்போ வெளியே எடுத்து பார்க்கலாம். எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சூட்கேஸ் ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா அந்த ஹேண்டில் அது மாதிரி தான் இருந்தது. ஃபீல் நல்லா இருந்தது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட் வியூ. இப்படி தான் இருந்தது. நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபீல் வந்து நல்லா இருந்தது. எடுத்து யூஸ் பண்ணும் போதே நல்லா இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. அது வீடியோட எண்டில் நான் காட்டுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் தான். நல்லா பட் ஹை குவாலிட்டி இருந்தது. மேலே என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை சொல்கிறேன். ஸோ நம்மளோட சவுண்டை இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணதுக்கு அந்த பட்டன்ஸ், அது மட்டும் இல்லாத ஆன் அண்ட் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாத மைக்கை இன்புட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஃபார்வேர்டு, நெக்ஸ்ட்டு பேக்வேர்டு அந்த சாங்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு, ப்ளஸ் அது மட்டும் நம்மளோட எல்இடியோட இது வந்து மாற்றுறதுக்கு, அப்புறம் மோடு மாற்றுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. யூஎஸ்பி மூலிமா நீங்கள் கேட்கணுன்னா யூஎஸ்பி பென்ட்ரைவ் போர்ட்டுக்கான போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஸ்டி கார்டு போர்ட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் மினிமம் சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது இதோட சவுண்ட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் இது. ப்ளூடூத் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த பிடி ஸ்பீக்கர் அப்படின்றது உங்களோட லிஸ்ட்டில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, பிடி ஸ்பீக்கர் அப்படின்றது தான். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக பேர் ஆகிடும். ஜஸ்ட்டு பேர் ஆனவுடனே நான் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ அவுட்டோர் சவுண்ட் குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. இப்போ இன்டோரில் நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்களே அந்த சவுண்ட் குவாலிட்டி பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். ஸோ இன்டோரில் அதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் சும்மா வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். 1500 ஒர்த், 100% ஒர்த்னு தான் சொல்லுவேன் நான். நார்மல் யூடியூப்பில் நிறைய விதமான சாங்ஸை நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். பேஸ் டெஸ்ட் எல்லாமே பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது கேட்கவே. நீங்களும் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பை பண்ணிங்க. ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்.